வணக்கம் யோஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். POCO F5 F5 Pro F5 இல்ல F5 Pro இந்தியா லான்ச் ஆகல 8+ Gen 1. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 7+ Gen 2. ரைட். இது இப்போ ஃபர்ஸ்ட் டைமா 7 சீரிஸ் ப்ராசஸரே இந்தியால லான்ச் பண்றாங்க. டைரக்டா 7+ லான்ச்சே பண்ணல இதுலயுமே இந்தியால. ஆமா. ஸோ டைரக்டா 7+ இது 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியால. அதோட கொஞ்சம் அதிகம் தான். ஆனா 8GB 256GB கிடைக்குது 30,000க்கு. 30,000 இதுக்கு முன்னாடி 6GB 128GB POCO F4 வந்து 27,000க்கு செல் பண்ணாங்க. 27-28 இந்த ரேஞ்சில். இப்போ 8GB 6GB வேரியண்டே லான்ச் பண்ணல. 8GB 256GB 12GB 256GB ரெண்டுமே இருக்கு. ஸோ 12GB மாடல் தான் நம்ம கிட்ட இருக்கு. 34,000க்கு செல் பண்றாங்க. ஓகே. ஸோ LPDDR5 RAM தான் இருக்கு. 5X சப்போர்ட் கிடையாது இந்த ப்ராசர்ல. அது தவிர UFS 3.1 தான் இருக்கு. UFS 4.0 சப்போர்ட் கிடையாது. அதுதான் 8 Gen 2க்கு தான். ஸோ ஆர்கிடெக்சர் பார்த்தோம்னா Cortex X2 8+ Gen 1 என்ன ஆர்கிடெக்சர் இருந்துச்சோ அதே தான் இருக்கு. ஸோ ஒரு பிரைம் கோர், அதுக்கப்புறம் 3 பர்ஃபார்மன்ஸ் கோர், அதுக்கப்புறம் பவர் எஃபிஷியன்ட் கோர். A710 A510. ஆமா 7 சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பிரைம் கோர் வருதுல. இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஆமா இந்தியாவில் லான்ச் ஆகல 7 Gen 1. ரைட். ஓகே. ஸோ 4nm 8+ Gen 1 மாதிரியே 4nm கிட்டத்தட்ட அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் வரும்னு சொல்றாங்க. ஸோ டிஸ்பிளே அதே தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அதே டிஸ்பிளே தான் 6.67 inch Full HD + 120Hz AMOLED டிஸ்பிளே தான் இருக்கு. வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் கூட இருக்கு. ஓகே. 30 60 90 120. ஸோ அது எல்லாமே இருக்கு. பேட்டரியும் அதே 5000 mAh பேட்டரி, 6 ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. சூப்பர். ஸோ பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்தலாமா? 8 Gen 2 8 Gen 1 மாதிரி இருக்குமா? iQOO 90 இதுதான் வந்து 8+ Gen 1. ஓகே. சோ டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து 10 lakhs மேல போயிடுச்சு. இது அவங்க அபிஷியலா அவங்க சொல்றது, அவங்க டெஸ்ட் படி வந்து 9.6 lakhs சொல்றாங்க. நமக்கு 9.3 lakhs வந்து இருக்கு. சோ 8,200 பாரு 8.4 lakhsல இருக்கு. 8,200 இதே பிரைஸ் தான். இந்த 30,000 ரேஞ்சில தான், அந்த 27,000 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. OnePlus 11R அது 8+ Gen 1ல. ஆமா அது கம்மியா இருக்கு. தெரியல ஏன் கம்மியா இருக்குன்னு. ஆனா அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி. ஆனா iQOO மட்டும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. வேல்யூ எல்லாமே ஹையா இருக்கு iQOOல மட்டும். சோ கூலிங் பெட்டரா இருக்கா என்ன பெட்டரா இருக்குன்னு தெரியல. பூஸ்ட் ஆகுது மேபி. ஆனா வந்து ஹையா தான் இருக்கு. சோ 888 அதுக்கு 888 அதெல்லாம் ஓகே. அப்படியே போயிட்டே இருக்கு. பிக்சல் 870. இதுக்கு முன்னாடி POCO F4 பாரு 870 6.8 lakhs. அது ஒரு நைஸ் நல்ல ஒரு போன் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி 870 நல்ல டீல் மாதிரி இருந்துச்சு. நதிங் போனும் இதே பிரைஸ் ரேஞ்சில தான் இருக்கு. ஆமா. அங்க பெர்ஃபார்மன்ஸ் பாரு. A54 நான் 40,000. இதோட ரொம்ப அதிகம். அண்ட் அதுல Exynos 138 லோஸ்ட்ல இருக்கா. ஐயோ. சரி ஓகே. Geek Benchலயும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இது 888 கொஞ்சம் GT2 888 கொஞ்சம் இதுவா இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனா இதுல பிரைம் கோர் இருக்கு. சோ அதனால இதுவும் நல்லா பண்றாங்க. பிக்சலும் இதுல தான் இருக்கு. ஏன்னா அது Exynos பேஸ்ட். ரைட். ஓகே. அதுக்கப்புறம் 11R இன்னும் கம்மியா தான் இருக்கு. அப்போ 8+ Gen 1 ஆக்சுவலி ப்ராப்பரா பீட் ஆகுது. அதுக்கப்புறம் மல்டி கோர்ல அதே மாதிரி தான் இருக்கு. சோ ஆனா இதுல iQOO Neo 7 வந்து கொஞ்சம் க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். ஏன்னா 3910 3951 ரொம்ப க்ளோஸா இருக்கு. இந்த CPU பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. GPU பெர்ஃபார்மன்ஸ் தான் இது கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இவ்வளவு ஸ்கோர்ஸ் வருது. கூலிங் பொறுத்த வரைக்கும் அவங்க ஓவரா பில்ட் பண்ணாங்க லான்ச்லயே. 3725 mm² வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குமா. இது போன ஜெனரேஷன் கம்பேர் பண்ணும்போது 19.7% வந்து பிகர் இதுன்னு போட்டுருக்கு. அதுக்கப்புறம் 14 லேயர் வந்து கிராஃபைட் ஷீட் இருக்குமா. ஸோ ஸ்டீம் டைவர்ஷன் குரூவ்ஸ்லாம் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு ஹீட்டே ஆகாதுன்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கலாம் நம்ம கேமிங் வீடியோல ஹீட் ஆகுதா என்ன ஆகுதுன்னு. ஓகே. இப்போ ஸோ POCO F5 5G ஓட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபோனில் 49% சார்ஜ் இருக்கு. டெம்பரேச்சர் பார்த்தா கிட்டத்தட்ட நார்மல் 36 degrees. அண்ட் ரூம் டெம்பரேச்சரு 30 degrees கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஏசி ரூமில் தான் இருக்கும். ஸோ கம்மியாகும். கேம் டர்போன்னு கூப்பிட்டு கேம் ஸ்பேஸ் காமிக்கிறான். பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பிஜிஎம் பார்க்கலாமா? 7+ Gen 2 8+ Gen 1 மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த கேம்ஸ்லாம் பிரச்சனையே இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. டைமர் இஸ் நோ அவைலபிள். ஒன்றுமே இல்லையா? பெர்ஃபார்மன்ஸ் மீட்டர் இல்லையா? ஃபஸ்ட்டு ஓகே. செட்டிங்ஸ் பார்த்தா HDR இருக்குது, HDR எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஆனால் அந்த 90 FPS மோட் இல்லை. ஸோ HDR எக்ஸ்ட்ரீம்லேயே போடுறான். ஆனால் அந்த HDR எக்ஸ்ட்ரீம் யூஸ்வலி 8 சீரீஸ் ப்ராசஸில் தான் யூஸ்வலி வரும். ஸோ அது இப்போ 7 சீரீஸ் ப்ராசஸில் வந்துருச்சு.
Samsung G Plus இல்ல இல்லை நான் அதிகம் அல்ட்ரா மட்டும் தான் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னு நினைக்கிறேன். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. முத்தாக இருக்கு. Team match, let's go. First point for the red team. They need யாரா போடுறான்? டடா ஓகே, 2 வயசு தட்டனா. ஆறா Kill. Target down. சே அசால்ட்டா வந்துறியா? பின்னாடி ஷாட் பண்ண புரியல, சைடுல தான் ஷூட் பண்ணா. மேல இருக்கும். சரி பாதா Expired. Cover me. புல்லட்ஸ்ல அடப்பாவி 712 813 Dead. Reloading. புல்லட்ஸ் இல்ல. Enemy down. ச்சே ஆல்மோஸ்ட். ஆனா ஸ்னைப்பர் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். டேய் பயங்கரமா இன்னும் ஒரு கன், ஒன் ஷாட் கன்ஸ் வச்சு. Killing spree for the red team. The red team is in the lead. நம்ம பிளேயர்ஸ்ல ஆடுறாங்களா இல்லையா? Enemy down. Reloading. சத்தியமா தெரியல. Expired. ஷாட் கன் எங்க இருக்கு? டேய் காம் ஷாட் கன் கமிடா. ஓகே எடுத்தாச்சு. Be இது எப்படி யூஸ் careful. பண்றது You're losing the game. தெரியுது, சொல்ல வேணாம். டேய் Doesn't have a lot of time left. ஒருத்தன் ஷாட் கன்னு, ஒருத்தன் ஸ்னைப்பரு. பிளான் பண்ணி தான் விளையாடுவாங்க. சைடுல என்ன ஷூட் பண்றான்? Killing spree for the red team. அதான் இன்னும் 21-40 ஃபர்ஸ்ட் டிஃபீட். அது ஃபோனோட பிரச்சனை இல்லை. சரி 39 ஓகே 39 37 ரிலேட்டிவ்லி கூல் தான் இருக்கு. பேட்டரி இப்போ 47 ஆயிடுச்சா 49லேருந்து? சரி கால் ஆஃப் டியூட்டி அல்ட்ரால வரும்னு சொல்லியிருக்காங்க. கால் அது வெப்சைட்ல போட்டிருக்காங்களே. ஓகே அல்ட்ரா இருக்கு. மீடியம் போட்டால் அல்ட்ரா இல்லை, ஆனால் இதில் இருக்கு. பரவாயில்லையே இருக்கு. அது யூஸ்வல் நியூஸ் ஸ்டேட்லயும் இந்த மாதிரி ஹை இருக்குன்னு போட்டிருக்காங்களே. ஆனால் நம்ம நியூஸ் ஸ்டேட்டில் பிஜிஎம்ஐ தான் இல்லை, அதனால ஆப்டிமைஸ் பண்ணல. சைனீஸ் நியூ இயரா? ஓகே Deathmatch. செம ஸ்மூத்தாக இருக்கு. எஃபிஎஸ் மீட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் ஆமாம் யோ எங்க 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 நம்ம விளையாடுவோம் புது மேப்ல. இல்லை இல்லை அதே மேப் தான், ஸ்கின் மட்டும் மாதிரி இருக்கான். ஓ அது லுக்கு. Phew. எல்லாமே
ரெட்டா இருக்காங்க பின்னாடி. UAV recon ready for deployment. Predator missile inbound. சரி ஓகே இவன் மட்டும் போடலாம். Hunter killer drone deployed. ஐயோ ச்சே. Predator missile on standby. ஓ முடிஞ்சு. ஓகே கொஞ்சம் வார்ம் ஆகுது. 40 degrees. யார் பாருங்க 40 ஓகே. பரவாயில்லையா? ஜென்சன் பாட்டேன். பேட்டரி இப்போ எவ்வளோ 46 ஒரே ஒரு % தான் கம்மியாச்சு. இது சிங்கிள் ஸ்பீக்கரா? ஸ்டீரியோ தான். ஈஸி பிளாக் பண்ணலாம். ஓகே செட்டிங்ஸில் கிராஃபிக்ஸ் இப்போ எல்லாமே ஹையஸ்ட்டில் இருக்குது. FPS 60 மோஷன் பிளர் ஆஃப். Well then, amuse me. Surrender is a valid option. I promise I'll be gentle. நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கு. செம ஸ்மூத்தாக இருக்குது பார்க்குறது. Passable left. No, my sword! Change of plan. Got me that skin out of your drink. Huh. Shake it and stir it. Shake it and stir it. Rain outlines your fate. Let me read you a verse. Through me, justice is served. It's a crowd. Their penance is due. அடிச்சுட்டே இருக்கணும். Guilty. Hey! Share my knowledge. Surrender. எப்படி சூப்பரா? செம ஸ்மூத்தாக இருக்குது. எங்கேயுமே ஹேங் ஆகலை. பரவாயில்லையே 42 41 42 ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது. 44 43 44 இங்கேயும் இருக்கு. அந்த எஸ்எஸ்சி பக்கத்தில் இருக்கும். ஆனால் த்ராட்லிங் எதுவுமே தோணல. ஆமாம் ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ iQOO Neo 7ஓட பெட்டர் டீலா கண்டிப்பாக. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ மேபி அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனால் நீங்கள் ஃபியூச்சர் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் வரும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு 8GB RAM வெர்ஷனே போதும்னு நினைக்கிறேன். 8GB அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதோட 30,000 இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வந்து 27,000 கிடைக்குது ஐசிஐசிஐ கார்டு யூஸ். ஆமாம். ஸோ ஓரளவுக்கு நல்ல டீல் தான். 130,000 கேமிங் ஃபோன் செக் பண்ணுறீங்கன்னா இது வந்து செக் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து POCO F5 5Gயோட கேமிங் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.